சப்பாத்தி அது பண்றது ரொம்ப சிம்பிள். மாவு எடுத்துக்கணும். கோதும மாவு தான். கோதும மாவு, கொஞ்சோண்டு உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன், சின்ன டீஸ்பூன் ஆயில். ஒரு சின்ன இதுக்காக, ஒரு ரிச்சா இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் முதல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கணும். அந்த க ஹீட் பண்ணியெல்லாம் தேவையில்ல தண்ணி. வெறும் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் இருந்தா போதும். அது கொஞ்சம் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் மாவு போட வேண்டியது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தினீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு 1 1/4 டம்ளர் மாவு போடுங்க. மாவு போட்டுட்டு, அதுக்கப்புறம் அத நல்லா பெசையணும். ஏன்னா, இந்த 1/2 டம்ளர் வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க இன்னும் அடிஷனலா தண்ணி சேர்க்க தான் வேண்டியிருக்கும். ஸோ, அதனால அது நல்லா நீட் பண்ணிட்டு, அந்த பாக்கி கொஞ்சம் தண்ணி நம்ம கைக்கு தெரியும் பக்குவம். இந்த மாவு இழுக்குறாப்புல இருக்கணும். அந்த புடரா மாதிரி இருக்கக்கூடாது. பூரி மாவு புடுற மாரி இருக்கலாம். சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் இழுக்கிற மாரி எலாஸ்டிசிட்டியோட இருக்கணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி தண்ணிய போட்டுட்டு, நல்லா பெசஞ்சிடணும். பெசஞ்சிட்டு, அதுக்கப்புறம் மேலாக மேலாக அது இந்த ஈரப்பதம் கூட இருக்கிறதுனால, ஒரு துளி எண்ணெயோ, ஒரு நெய்யோ விட்டு, சும்மா ஒரு ஒரு துளி நெய்யோ விட்டு நல்லா தடவிட்டு, தட்ட போட்டு மூடி வச்சிட வேண்டியது. 20 நிமிஷம் 20 நிமிஷம் 15லேருந்து 20 நிமிஷம் போரும். அதுக்கப்புறம் அத எடுத்து உருண்டையா உருட்டி, நம்ம அத இட்டு, இது போட்டு பண்ணா, எப்பேர்ப்பட்ட மாவா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி இது வந்து அந்த நீடிங்கும், அந்த சரியான ப்ராசஸும் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டெப்ஸும் தான் இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான். மத்தபடி இது ஒண்ணும் பெரிய பிரம்மசூத்திரம்லாம் கிடையாது இது பண்றதுக்கு. நான் யூஸ் பண்றது கூட கல்லெல்லாம் நான் யூஸ் பண்ணல. என்ட்ட இருந்த தவாவையே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அதுக்கெல்லாம் அப்போ இது டைம் இல்ல. டக்குனு பண்ணணும் அப்படிங்கிறதுனால, அத எடுத்து அது பண்ணிட்டேன். ஸோ, ஒண்ணு பண்ணும்போது நம்மளுக்கு தவாவோட கனம், அத பொறுத்து நம்ம ஹீட் வைக்கணும். எல்லாம் சொல்லுவா, மேக்ஸிமம் ஹீட்ல இருக்கணும். அடுப்பு மேக்ஸிமம் ஹீட்ல இருந்தா தான் சப்பாத்தி நல்லா வரும்னு. அப்படி கிடையாது. நம்ம தவா வந்து ரொம்ப மெல்லிசு ஷீட்டா இருந்தது அப்படின்னா, அது வந்து எரிஞ்சிரும். எ இதுவாயிடும். சப்பாத்தி எரிஞ்சு போயிடும். அது மாரி பண்ணக்கூடாது. தீஞ்சு போயிடும். ஸோ, அதுக்கு வந்து அதுக்கேத்த மாரி, நம்ம அந்த பேஸ் என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஹீட் வச்சு இத பண்ணோம் அப்படின்னா, அருமையா வரும். ஒண்ணுமே இல்ல. தட்ஸ் ஆல். ஸோ, நம்ம இடுறபோது திருப்பி தவாவ அதே ஹீட்ல வைக்காம சிம் பண்ணிக்கணும். சிம் பண்ணிட்டு இட்டு முடிச்ச உடனே போட்டு அத இறக்கணும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல.